காங்கிரஸ் ரொம்ப சண்டை போட்டு 28 தொகுதிகளை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது வரைக்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கலை. இன்னும் பாஜக தரப்புலையும் இன்னும் வேட்பாளர் பட்டி ரொம்ப இழுபறியாக இருக்குது. ரெண்டும் தேவையில்லாத ஆணின்னு பார்க்குறேன் நான். ரெண்டுக்குமே தேசிய கட்சிகளுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்தது அதிமுகவும் திமுகவும் பண்ண தவறு. இவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கக்கூடாது. இவ்வளோ சீட்டு கொடுத்து அவங்களுக்கு வேட்பாளர் கேண்டிடேட் போடக்கூட அவங்களால முடியலை. அவங்களுக்கு முடியலை அப்படின்னா இந்த 2 சீட்டையும் ரத்து பண்ணிவிட்டு தன் சொந்த கட்சிக்காரர்களுக்கும் மற்ற கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் இவங்க கொடுக்கறது நல்லது. 2 கட்சியிலுமே இரவு முழுவதும் மீட்டிங் நடக்குது. ஆனால் இன்னும் முடிவு பண்ண முடியாமல் என்னைக்கு முடிவு பண்ணுறதுங்க? நீ அவங்க முடிவு பண்ணணும். எல்லாம் மேலிடம் பார்த்துக்கோ மேலிடம் என்னைக்கு பார்த்து சொல்கிறதுன்னு தெரில. என்னைக்கு 9ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருவாங்களான்னு தெரியல. அதாவது தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடக்கூடாது என்பது தான் இந்த இந்த நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லுது. 3 பேருடைய ப்ராமிசஸ் இப்படி இருக்குது. ஃபிஸ்கல் டெபிசிட் ஏற்கனவே 1 லட்சம் கோடி. அப்போ இது யாரால் செயல்படுத்த முடியும் அப்படின்னா, யார் வளர்ச்சியை இரட்டை இலக்கத்தில் கொண்டாந்தது, யார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுது, யார் பெர் கேபிட்டா இன்கத்தை உயர்த்தினது, யார் பொருளாதார வளர்ச்சியை கூட்டினது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் ஃபஸ்ட்டு இடத்துல நிற்கிறது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2வது இடத்துல ஆஃப் மார்க் தான் கிராஸ் பண்ணி வந்திருக்காரு திரு எடப்பாடி அவர்கள். விஜய் நோவேர். ஏன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணும் தெரியாது, அவருடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்னா என்னென்னு தெரியாது, ஃபிஸ்கல் டெபிசிட் என்னென்னு தெரியாது, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னா என்னென்னு தெரியாது, எவ்வளோ கடன் வாங்க முடியும்னு என்னென்னு தெரியாது, டெப்ட் ஜிடிபி ரேஷியோனா என்னென்னு தெரியாது. மதுவை மூடிடுவேன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காப்புல? போதைப் பொருள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கு. எப்படி உருவாக்குவேன்? நீ போதைப் பொருளை போட்டு தான் லியோவில் நடித்தா, நீ மாஸ்டர் படத்தில் தண்ணியை போட்டு தான் நீ வருவ முதல் சீன்லேயே. டெல்லிக்கு போகிறப்ப அதை ஒரிஜினா நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஃப்ளைட்டில் போகிறப்ப தண்ணி அடிக்கிறதுக்கு பாட்டில் தூக்கிட்டு போனவங்க தான் நீங்கள் எப்படி போதைப் பொருளை ஒடுப்பீங்க? லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ரொம்ப சண்டை போட்டு முன்னாடியே சீட்டுங்களை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி 28 தொகுதிகளை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது வரைக்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கலை. அதுவும் ரொம்ப இழுபறியாக இருக்குது. இன்னும் பாஜக தரப்புலையும் இன்னும் வேட்பாளர் பட்டி ரொம்ப இழுபறியாக இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி, ரொம்ப குறிப்பாக காங்கிரஸ் ரொம்ப சண்டை போட்டு வாங்கினாங்கல்ல, ஆனால் இன்னுமே அறிவிக்கலை. எப்படி பார்க்குறீங்க? ரெண்டும் தேவையில்லாத ஆணின்னு பார்க்குறேன் நான். ரெண்டுக்குமே தேசிய கட்சிகளுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்தது அதிமுகவும் திமுகவும் பண்ண தவறு. இவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கக்கூடாது. அதிமுக பண்ணதும் தவறு தான், திமுக பண்ணதும் தவறு தான். இவ்வளோ சீட்டு கொடுத்து அவங்களுக்கு வேட்பாளர் கேண்டிடேட் போடக்கூட அவங்களால முடியலை. அவங்களுக்கு முடியலை அப்படின்னா இந்த 2 சீட்டையும் ரத்து பண்ணிவிட்டு தன் சொந்த கட்சிக்காரர்களுக்கும் மற்ற கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் இவங்க கொடுக்கறது நல்லது. திமுகவும் சரி பிஜேபியும் சரி. இந்த அளவுக்கு ஒரு சரியான ஆளுகளை செலக்ட் பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வு. 2 கட்சியிலுமே இரவு முழுவதும் மீட்டிங் நடக்குது. ஆனால் இன்னும் முடிவு பண்ண முடியாமல். என்னைக்கு முடிவு பண்ணுறதுங்க? நீ அவங்க முடிவு பண்ணணும். எல்லாம் மேலிடம் பார்த்துக்கோ மேலிடம் என்னைக்கு பார்த்து சொல்கிறதுன்னு தெரில. என்னைக்கு 9ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருவாங்களான்னு தெரியல. அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்து மக்கள் என்ஜாய் பண்ண வேண்டியதான். அதாவது தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடக்கூடாது என்பது தான் நமது இந்த இந்த நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லுது. அதனால் அதில் தீய சக்தி பிஜேபி, ஓரளவுக்கு மேனேஜபிள் சக்தி காங்கிரஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. இப்போ திருச்சி கிழக்கில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்தடுத்து நெல்லை அப்படின்னு பிரச்சாரம் போயிட்டுருக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதி இந்த 8000 ரூபாய் கூப்பன் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. பெண்கள் அதிகமாக ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப சொல்கிறாரு. கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறணும், அதற்கு மாவட்ட செயலர்கள் உழைக்கணும்னு சொல்லி கட்சிக்காரங்களுக்கும் அறிவுரை கொடுக்குறாரு. இது எப்படி சார் இந்த வெற்றி அவங்களுக்கு எவ்வளோ எளிதாக கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இந்த வெற்றி அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இதை இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கி ஒரு வெல்ஃபேர் ப்ராமிசஸ் சர்ஜ் காஸ்ட் ஸ்பைக் விச் பார்ட்டி பில் இஸ் பிகஸ்ட் இன் டிஎன்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். நான் ஏற்கனவே இவங்களுடைய யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இவங்க அதை விட கம்மியாக தான் போட்டிருக்காங்க. டிவிகேனுடைய ப்ராமிஸை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 72,765,000 கோடி
ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆனால் என்னுடைய கணக்குப்படி 1,25,000 கோடி யார் எது ஏற்கனவே கொடுத்தது. இப்போ கேண்டிடேட் லிஸ்ட் பண்ணும்போது பண்ணதெல்லாம் நான் இன்னும் கால்குலேட் பண்ணலை. அதெல்லாம் கால்குலேட் பண்ணால் அது எவ்வளோ ஆகுது. அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கே மூலமாக கொடுத்தது வந்து 74,969 கோடி. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1,00,000 கோடி கடன் கொடுத்துருக்காரு. அடுத்தது டிஎம்கே கொடுத்த உதவித்தொகை இந்த 2 கோடி பேருக்கு 8,000 ரூபா, 1,30,00,000 பேருக்கு 2,000 ரூபா பெர் மாதம், 4.9 லட்சம் பேருக்கு 1,500 ரூபா பெர் மந்த்து புதுமை பெண் ஸ்கீமில். அடுத்து 5.4 லட்சம் பேருக்கு தமிழ் புதல்வன் ஸ்கீமில் வந்து 1,500 ரூபா பெர் மந்த்து, நான் முதல்வன் ஸ்டைஃபண்ட் வந்து 5 லட்சம் பேருக்கு 1,500 ரூபா பெர் மந்த்து, ஃப்ரீ லேப்டாப் 35 லட்சம் பேருக்கு 21,000 ரூபா. இதுலேயும் இன்னும் அவங்க கொடுத்த ஃப்ரீ ஸ்கீமெல்லாம் கால்குலேட் பண்ணால் எல்லாருமே கிட்டத்தட்ட 1,25,000 கோடிக்கு மேலே போயிட்டார் வேறு விஜய். இப்போ ரெண்டாவது லாட்டில் அனௌன்ஸ் பண்ண இதெல்லாம் பார்த்தா 1,50,000 லட்சம் கோடிக்கு போயிருக்கும். எடப்பாடி ஏற்கனவே 1,00,000 கோடி கிராஸ் பண்ணிட்டார். ஸ்டாலின் வந்து 57,000 போட்டிருக்காங்க. இதுவும் 75,000 கோடிக்கு மேலே போயிடும் கிட்டத்தட்ட. அப்போ 3 பேருடைய ப்ராமிசஸ் வந்து இப்படி இருக்குது. ஃபிஸ்கல் டெபிசிட் ஏற்கனவே 1,00,000 கோடி. அப்போ இது யாரால் செயல்படுத்த முடியும் அப்படின்னா, யார் வந்து வளர்ச்சியை 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க, ரெட்டை இலக்கத்தில் கொண்டாந்தது, யார் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணது, யார் வந்து பெர் கேபிட்டா இன்கத்தை உயர்த்தினது, யார் வந்து பொருளாதார வளர்ச்சியை கூட்டினது, இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இதில் ஃபஸ்ட்டு இடத்துல நிற்கிறது திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஓகே. 2வது இடத்துல நிற்கிறது வந்து 2வது இடத்துல ஆஃப் மார்க் தான் கிராஸ் பண்ணி வந்திருக்காரு திரு எடப்பாடி அவர்கள். விஜய் வந்து நோவேர். ஏன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணும் தெரியாது, என்னுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்னா என்னென்னு தெரியாது, ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னென்னு தெரியாது, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னா என்னென்னு தெரியாது, ஓகே, எவ்வளோ கடன் வாங்க முடியும்னு என்னென்னு தெரியாது, டெப்ட் ஜிடிபி ரேஷியோனா என்னென்னு தெரியாது. அது தெரியாமே அனௌன்ஸ் பண்ணி 1,50,000 கோடி 2,00,000 கோடிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே 1,00,000 கோடி ஃபிஸ்கல் டெபிசிட்டு. அப்போ விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சலுகைகளை பார்த்தா 2,50,000 கோடிக்கு மேலே போகுது. ஓகே. சலுகைகளும் ஏற்கனவே ஃபிஸ்கல் டெபிசிட் சேர்த்திங்கன்னா 1,50,000 + 1,00,000 2,00,000 கோடி, 2,00,000 கோடிக்கு மேலே போகுது. இது செயல்படுத்த முடியாத ஒரு திட்டங்களை விஜய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி எடப்பாடியும் அது மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல. சாத்தியப்படாத திட்டங்கள். ஸ்டாலின் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்க திட்டங்களும் வந்து ரொம்ப ஒரு ஃபிஸ்கல் ஸ்ட்ரெயினை வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கும். அந்த 8,000 ரூபாய் கூப்பன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்பி மட்டுமே மக்கள் ஓட்டு போடுவாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இப்போ பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை கூட இந்த குற்றப்பத்திரிகை மாதிரி அவங்க வெளியிடுறாங்க. இவ்வளோ பாலியல் குற்றம் வந்து 2002 இவ்வளோ இருக்குது, 2021 இவ்வளோ இருக்குது, 2024 இவ்வளோ இருக்குது, போக்சா வழக்கு இவ்வளோ பதிவாயிருக்குன்னு சொல்லி அந்த புள்ளி விவரங்களோடு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி பார்க்குறது? அதாவதுங்க, நீங்கள் அந்த புள்ளி விவரம்லாம் நான் பார்த்தேன். நம்ம தமிழ்நாடு போலீஸினுடைய ஏற்கனவே ஒரு ரெக்கார்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பதிவு பண்ணக்கூடிய குற்றங்கள் எண்ணிக்கை அதிகம். இதே இது உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் பதிவே பண்ண மாட்டான். குற்ற சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டான். சிஎஸ்ஆரே கிடையாது. இங்கே அட்லீஸ்ட் சிஎஸ்ஆர் போடுவான், எஃப்ஐஆருக்கு டிலே பண்ணுவான். நம்ம ஊரில் எஃப்ஐஆர் போட மாட்டான். அதுக்கு கிரவுண்ட் லெவலில் அந்த பிரச்சனை தமிழ்நாட்டிலையும் இருக்குது, மற்ற நாட்டிலையும் இருக்குது. ஆனால் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ்ஷீட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகம். அதனால் இங்கே குற்றச்செயல்கள் அதிகமாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிவே கிடையாது, அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. எந்த குற்றச்செயல் நடந்தாலும் சரி, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள், கொலை, கொள்ளை குற்றம், போதை, கடத்தல், இது அத்தனையுமே எல்லா மாநிலத்திலையும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அங்கே அதை பதிவு பண்ணுறது கம்மி, தமிழ்நாட்டில் பதிவு பண்ணுறது அதிகம். இதனால் இங்கே அதிகமாக நடக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டில் சார்ஜ்ஷீட் போட்டு அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுல தமிழ்நாடு வந்து ஒரு அட்வான்ஸாக தான் இருக்கோம் நம்ம. அதனால் வந்து உங்களுக்கு அது அதிகமாக தெரியும். நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வந்து பறிமுதல் செய்த கஞ்சா 3.5 லட்சம் கிலோ, ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்த பிறகு பறிமுதல் பண்ண கஞ்சா 6.25 லட்சம்.
6.25 லட்சம் கிலோ. அப்போ போலீஸ் வந்து ஒரு சைடில் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்குது, ஒரு சைடில் அது கஞ்சாவும் போதைப் பொருளும் பரவிட்டு தான் இருக்குது. டாஸ்மாக் ஒரு சைடில் வந்து மிகப்பெரிய ஒரு சீரழிவை உருவாக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு 2 கட்சியுமே பொறுப்பு தானே, அதுக்கு திமுகவும் பொறுப்பும் அதிமுகவும் பொறுப்பு தானே அது டாஸ்மாக்கு. அப்போ நீங்கள் எந்த கட்சியை குறை சொல்லுவீங்க? யாரால் வந்து மதுவை மூடிடுவேன்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரா? என்ன சொல்லியிருக்காப்புல? போதைப் பொருள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கு. எப்படி உருவாக்குவ நீ? போதைப் பொருளை போட்டு தான் லியோவில் நடித்த நீ. போதைப் பொருள் கலாச்சாரத்தை தான் படத்தை ப்ரொமோட் பண்ணுற. மாஸ்டர் படத்தில் தண்ணியை போட்டு தான் நீ வருவ முதல் சீன்லேயே. ஓகே, நீ இப்போ சிபிஐக்கு டெல்லிக்கு போகிறப்ப ஆத ஒரிஜினா நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஃப்ளைட்டில் போகிறப்ப தண்ணி அடிக்கிறதுக்கு பாட்டில் தூக்கிட்டு போனவங்க தான் நீங்கள் எப்படி போதைப் பொருளை ஒழிப்பீங்க? ஆத ஒரிஜினா தான் சொன்னாப்புல. என்ன சொன்னார்? இது டாஸ்மாகை கவர்மெண்ட் நடத்தக்கூடாது, ப்ரைவேட்டுக்கு விட்டுறணும். ஏன்னா இவன் வந்த உடனே டாஸ்மாக் இவன் எடுத்து நடத்தலான்னு இவன் பிளானு, லாட்ரியை கொண்டாந்துடணும்னு பிளானு. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு சுரண்டல் லாட்ரியினுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒருத்தன் ஒரு கட்சியவே ஹைஜாக் பண்ணி கட்சியை ஏலம் எடுத்து, ஓகே, இப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் இது என்ன நடக்குது இங்கே? இதெல்லாம் யாருக்கும் தெரியலேன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? ஆனால் தேர்தல் கணக்குங்கிறது வேறு மாதிரி தானே. இப்போது 4 முனை போட்டிங்கிறாங்க, ஆனால் மும்முனை போட்டி தான் ரொம்ப உறுதிங்கிறாங்க. விஜய் கொஞ்சம் டப்பு கொடுப்பாரு. அதனால் இப்போ ஸ்டாலின் சொல்வது போல் இவ்வளவு தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இல்லை, தொங்கு சட்டசபை தான் அமைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை விஜயுடைய தயவு எங்களுக்கு தேவைன்னா அவருடைய தயவோடு நாங்கள் ஆட்சி அமைப்போம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி எங்கே அமைப்போம்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவங்களுடைய பிளானே தானே, அவங்களுடைய பிளானே, அமித்ஷாவுடைய பிளானே. வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது நான் ஏற்கனவே ஒரு 6 மாதமாக சொல்லிட்டு இருக்கேங்க. அமித்ஷாவுடைய பிளான் வந்து விஜயை தனியாக நிற்க வைக்கணும். ஏடிஎம்கே கூட்டணி பெரிய மெகா கூட்டணியை நாங்கள் உருவாக்கணும்னு எடப்பாடி சொல்லிட்டு இருந்தார். அதனால் உருவாக்க முடியல. பெர்செப்ஷனில் தோத்துட்டார் திமுக பெர்செப்ஷனில் ஜெயிச்சிருச்சு. 50% மேலே கூட்டணி கட்சியில் ஒன்றா சேர்த்து பெர்செப்ஷன் வரல, திமுக வின் பண்ணிருச்சு. அங்கே பெர்செப்ஷனால் தோற்றதுனால இவங்களால் வந்து ஓப்பனாக இவங்களால் இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கு. அப்போ இந்த பெர்செப்ஷன் வரல தோற்றதுனால இவர்களால் வந்து அதை செய்ய முடியுமான்றதே ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அவர் செஞ்சாங்கன்னா திமுகவை திமுக கூட்டணியுடைய ஒட்டுமொத்த பலத்தை 100 சீட்டுக்குள்ளே லிமிட் பண்ணிவிட்டு அதிமுக ஒரு 70-80, பிஜேபி ஒரு 20, விஜய் ஒரு 20, அப்படின்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலான்றதான் அவங்களுடைய பிளானு. இது கொள்கை எதிரிங்கிறாரு. எப்படி கூட்டணிக்கு ஒத்து? என்ன கொள்கை எதிரி? என்னத்தை கொள்கை எதிரி? கொள்கை எதிரி அப்படின்னா கொள்கை எதிரி என்ன சொன்னானோ அதுதானே இவன் பண்ணுறாப்புல விஜய். நீ கிறிஸ்டின் கான்ஸ்டியூன்சி தேர்ந்தெடுத்தானே பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் நிற்கிறாரு. குரான் மேலே சத்தியம் விட்டு ஆதவர்ஜனா சொல்லியிருக்கிறாரு. இஸ்லாமியர்களுடைய புனித நூலான குரான் மேலே சத்தியம் விட்டு சொல்லிக்கிறோம் பாஜகவோடு கூட்டணி. எவனாவது மேடையில் அழுகிறவனை நம்பாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மேடையில் அழுகிறவன், இந்த சத்தியம் பண்ணுறவன், விழுந்து குனிஞ்சு கும்பிடுறவன், இவன் அத்தனை பேருமே துரோகிகள். மக்களுக்கு துரோகம் தான் பண்ணுவாங்களே ஒழிய இவங்ககிட்ட எந்த நன்மையும் இருக்காது. மேடையில் அழுகிறான் ஆதவர்ஜனா, விஜய் அங்கிட்ட அழுகிறாப்புல, மோடி அழுதுருக்காரு, ஏற்கனவே அழுதுட்டுருக்காரு. அப்போ இவங்க அழுகிறவன், இந்த குடிஞ்சு கும்பிட்றவன், சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறவன் எல்லாருமே வந்து காலவாரி விட்டுருவான்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். சார், இப்போ இந்த விஜய் மீது 5 பிரிவுகள் வழக்கு போட்டதுனால இப்போ எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண முடியல. ஒரு வீடியோ கால் மூலமாக இனிமேல் அடுத்த கட்ட பிரச்சாரங்களில் ஈடுபடலான்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறார்ல, அது எப்படி பார்க்குறீங்க? எடுபடும்? என்ன வழக்கு போடுறாங்க? வழக்கு போட்டால் நடந்துட்டு போகுது. நீ உள்ள பிரச்சாரம் கொண்டு உன்னை யார் தடுத்தா? 2 இடங்களில் ரத்து செய்யப்படுது. ரத்து செய்யப்படுது. நீ உனக்கு தான் நீ வந்து வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் இத்தனை பேரை வச்சு வெட்டியாக வச்சுருக்க. அடுத்த மேலே அவதூறு பண்ணுறதை விட அவனை வச்சு ஸ்வாகத் போர்ட்டலில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஷெட்யூலை போட்டு அப்ளை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதானே? 200 கோடி கொடுத்துருக்கல வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸுக்கு ஆதவர்ஜனா கம்பெனிக்கு, ஒயிட்டில் கொடுத்துருக்க. நீ இப்போ அதை வந்து பிளாக்கில் எப்படி வாங்கினேன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ அதை வச்சு நீ அப்ளை பண்ண வேண்டியதான். உன் காரையும் உனக்கு கூட ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் ரஜகத துரகாதிபதிகள் ஒரு 4 காரையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மட்டும் போக வேண்டியதானே? உன்னை யார் தடுத்தா? நீ வந்து உன் தொண்டர்களை நீ மொத்தமாக கூட்டிகிட்டே நீ வந்து ஊர்வலம் போகிறதுனால மக்களுக்கு இடைஞ்சல் வருது, போக்குவரத்து தடை ஏற்படுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, டிராஃபிக் ஜாம் ஆகுது. உடனே பழைய தூக்கி அவங்க மேலே போட்டு நீ வீட்டுக்கு போய் பனையூரில் போய் படுத்துக்கிற. வீடியோ காலில் இனிமேல் வரலாம். அப்போ வீடியோ காலில் வேற என்ன வீடியோ கால் போடு, மக்களும் வீடியோ காலில் உனக்கு ஆன்சர் பண்ணுவாங்க.
நீ வீடியோ காலில் பேசு, மக்களை நேரடியாக சந்திக்காமல் நீ வீடியோ காலில் பேசு, மக்களும் உனக்கு வந்து வீடியோ காலில் டாட்டா போட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான். நன்றி சார். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.